ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சாரி கேட்குறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு சில ரீசன் இருக்கு. நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் நான் ஒரு 6 மாசமா சரியா வீடியோவே போடுறதில்ல. இல்லை சுத்தமாகவே வீடியோ போடுறதில்ல. நான் அது இதுன்னு கண்ட ரீசனை சொல்லி மழுப்ப விரும்பல. ஸோ என் தப்பு தான் நான் வீடியோ போடாதது. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை மறக்காம எனக்கு அடிக்கடி கொடுங்க. என்னால் முடிஞ்ச வரலையும் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி முடிஞ்ச வரலையும் சீக்கிரமா வீடியோ கொடுக்க பார்க்குறேன். என்னோட தப்பு தான். நான் தான் சரியா வீடியோ போடல. சில பிரச்சனைனால தான் இந்த மாதிரி பண்ணல. ஸோ அந்த பிரச்சனைலாம் என்னன்னு சொல்லி உங்களையும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்க விரும்பல. இனிமே வீடியோ ரெகுலராக வந்துடும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வாங்க மூவி எப்படிப்பட்டது அப்படின்றதையும் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறனாலே ஒரு நல்ல மூவியை கொடுக்கணும், எதுவும் காமெடி பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோக்கான வேலையை கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் தேடி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு மூவியுமே சரி அமையல. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மூவியோட ட்ரைலரை பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சரி இந்த மூவியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவை கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேங்க, உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான மூவி. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு இந்த ஒரு மூவி தான் சரியா இருக்கும் அப்படின்னு அப்பதான் டிசைட் பண்ணி கொண்டு வந்தேன். சரி வளவலன்னு பேசாம இந்த மூவி எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு ஒன்லைனை பார்த்தரலாம் வாங்க. உங்கள யாரெல்லாம் தமிழ்ல நம்ம விஜய் சார் நடிச்ச அழகிய தமிழ் மகன் மூவியை பார்த்திருக்கீங்க? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது நடக்க போறத முன்னாடியே கணிக்கிற ஒரு பவர் இருக்கு நம்ம ஹீரோவுக்கு. இந்த பவர் மூலமா இவனுக்கு நடக்கிற அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சான், இந்த மாதிரி தப்பிச்சனால இவனுக்கும் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, அண்ட் அதுல இருந்து இவனுக்கு தப்பிச்சானுங்களா என்ன அப்படின்றதான் இந்த மூவி. ஒன்லைன்ல கேட்கறப்போ என்னடா ஃபியூச்சருங்கிறேன் அது இதுங்கிறேன் வளர்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த மூவியை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளவு சூப்பரான ஒண்ணு. ஸ்கிரீன் பிளே சினிமாட்டோகிராஃபில ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா செதுக்கி இருக்கானுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே ஆல்ல போட்டுக்கோங்க. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. இந்த மூவியோட ஆரம்பத்துல ஒரு ஆபீஸை காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்க்கு வெளியே பஃபே செட்டப் இந்த சாப்பிட்ற மாதிரி ஐட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இவன் தான் நம்ம ஹீரோ. ஆக்சுவலி இங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சது இவன் தான். இவனுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படின்றத இவனோட கனவு. இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவனுக்கு 2 பேருமே இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்றானுங்க. சொல்ல போனா ஒரு நல்ல திக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோவுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச அளவுக்கு அதை சேல்ஸ் பண்ற அளவுக்கு டேலண்ட் இல்ல. இவனோட ஃப்ரெண்டும் திட்டுறான், டேய் ஓனர் பார்த்தானா வஞ்சுவாண்டா, நீ பேசாம வெறும் செஃபா மட்டும் இரு, தேவையில்லாம ஏகப்பட்ட வேலையில சேர்ந்து உன் பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்திக்காது அப்படின்னு இவனும் எவ்வளவோ அட்வைஸ் பண்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம் நம்ம ஓனர் மொட்டையனுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு இவனும் சொல்லி சமாளிக்கிறான். இப்படியே அவனுங்க பேசிட்டு இருக்கப்போ ஒரு கார் ஒன்று வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்காக பிளான்லாம் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி வச்சிருந்தாங்க போல. வெளியெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கப்போ இந்த பொண்ணு இவளோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் நிறைய தடவை கேட்கறான், ஏன் டிக்கெட்டை கேன்சல் பண்ண, என்ன ரீசன் சொல்லு அப்படின்னு. இவளும் இதை பத்தி பேசாத, எனக்கு இப்ப மூடே சரியில்லை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இதை ஸ்கிப் பண்ண பாக்குறா. ஆனா நம்ம தலைவன் விடுற மாதிரியே தெரியல. விடாம நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப நீ ரீசன் சொல்லாம இந்த இடத்துல இருந்து கிளம்ப முடியாது, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு. இவளும் ஒரு வழியா எப்பா இதுக்கு மேல நம்ம லவ் பண்ண வேணாம், இதோட நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தலைறான். நெக்ஸ்ட் இந்த சைடு இன்னொரு பொண்ணு. இவளுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. இவ கொஞ்சம் மாடல் ஆனாலும் இவளோட 2 பீஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் கூடயே ராத்திரி எல்லாம் ஊர் சுத்தி இருப்பா போல. அவன் வந்து இறக்கி விட்டு போறான். என்னதான் இவ பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமா இருந்தாலும் கண்ணாடி போட்டா தான் கண்ணு தெரியும், கண்ணு 2 மங்கல். இந்த சைடு இன்னொருத்தனை காட்டுறானுங்க. இவன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பொம்பளை சோக்கு. எப்ப பார்த்தாலும் எந்த பொண்ணை பார்த்தாலும் வளைஞ்சிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து வளைஞ்சிட்டு இருக்கான். இவனும் இங்க தான் ஒர்க் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவுக்கும் இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த குண்டை அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. என்னதான் இவன் இந்த பொண்ணுகிட்ட ஓவரா வளைஞ்சாலும் இந்த பொண்ணு இவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இந்த சைடு வேற ஒரு காரை காட்டுறானுங்க. இந்த கார்ல நம்ம ஹீரோவோட பாஸ், அதான் அந்த சொட்டத்துல வந்து இறங்குறான். வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோ கிட்டயும் அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் ஒரு மாதிரி சிடுன்னு கோவமா பேசுறான். இதுலயே தெரியுது இவன் ஒரு சிடு மூஞ்சின்னு. இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்க தான் ஒர்க் பண்றான் போல. அவனும் அந்த இடத்துக்கு வரல. உடனே அவனுங்க கூட்டு அப்படின்னு சொல்லி இந்த சொட்டை ஆர்டர் போறான். நம்ம ஹீரோவும் அவனை தேடிட்டு போறான். ஆக்சுவலி இவனுங்க எல்லாம் வெளியே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறானுங்க போல. அங்க கிளம்புறதுக்காக தான் இந்த சொட்டையை எல்லாரையும் வர சொல்றான். நம்ம ஹீரோ ஒருத்தனை கூட்டு வர வந்திருப்பான்ல, அவன் பார்ட் டைமா தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வான். மத்தபடி அவன் வேற ஒரு கம்பெனில வேலை செய்யறான். இவன் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவனை கூப்பிட தான் நம்ம ஹீரோ வருவான். ஆனா இவன் என்னடானா இந்த கம்பெனில வேலை செய்யற ஒருத்தனோட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும், டேய் சண்டை போறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, நம்ம பாஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், லேட்டா போனா நம்மள திட்டுவான், சீக்கிரம் வாடா அப்படின்னு இவன் இந்த இடத்துல இருந்து கூட்டு போறான். இவனுங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ஒரு மேட்டர் சொல்றான். அதாவது செஃப்க்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, அவர் வந்து உனக்கு பாரிஸ்ல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல நான் வேலை வாங்கி தரேன், பேசாம நீ அங்க போயிரு அப்படின்னு இவங்கிட்ட சொல்லிருப்பாரு போல. இவனும், என்னால அங்க போயெல்லாம் ஒரு அடிமட்ட லெவல்ல வேலை செய்ய முடியாது, நான் ஒரு பெரிய செஃப் ஆகணும், அதான் என்னோட கனவு, அதனால நான் இந்த வேலைக்கு போகலப்பா அப்படின்னு இவனும் இவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா இவனுங்க எல்லாருமே கிளம்பி பஸ்ல போயிட்டு இருக்கானுங்க. போயிட்டு இருக்கப்போ இந்த பொம்பளை சொக்குக்கு ஒரு போன் வருது. வேற யாரும் இல்ல, அதுவும் ஒரு பொண்ணு தான். இவன் அந்த பொண்ணோட வலிஞ்சு பேசுறத பார்த்து இவனோட பாஸ், அதான் அந்த சொட்டையை முறைக்க, இருமா இந்த இடத்துல ஒரே டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு அந்த பாத்ரூம்குள்ள போய் பேசுறான். அதாவது பஸ்லயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இப்படி அவனுங்க போயிட்டே இருக்கப்போ இவங்க பஸ்ஸை கிராஸ் பண்ணி ஒரு ட்ரக் போகுது. அந்த ட்ரக்கை நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஒரு அப்செட்டா இருக்கான். இந்த இடத்துல என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள சொல்லுது. ஆனா என்னன்னு தெரியல. இந்த சைடு இவங்க போற வழியில ஒரு பிரிட்ஜை காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் டேமேஜா இருக்கனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கும்ல, அது நடந்துட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் கிட்ட போனோடனே இந்த பஸ்
டிரைவர் திடீர்னு ஒரு பிரேக் போடுறான். போட்டவனே நம்ம ஹீரோ முன்னாடி இருக்க ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா கையை தெரியாம கிழிச்சுக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த பஸ்ல இருக்க இந்த டிவி ரேடியோ இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே டவர் கிடைக்கலன்னா ஒரு மாதிரி மக்கர் பண்ணும்ல, அந்த மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்தவனே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ இவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேக்குறான், இந்த இடத்துல என்னமோ தப்பா நடக்குது, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்னு. இவனும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரும்புறான். இந்த பிரிட்ஜ் அப்படியே விரிசல் விட்டு எல்லாமே உடஞ்சு விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்தவனே நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இல்ல பஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங். எப்பா தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு பஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வேக வேகமா இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல பீட்டர்னு ஒருத்தன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தெரியாம அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. இவ விழுந்த நேரம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. அந்த போட்டோட ஒரு கம்பியில போய் குத்தி குடல் எல்லாம் வெளியே வந்து ரொம்பவே கொடூரமா இறந்து போறா. இதை பார்த்தா இவளோட ஆளு அதான் நம்ம பீட்டர், இவனுக்கு ஒரே ஷாக்கிங். நம்ம ஹீரோவும் டேய் இங்க இருந்தா நம்மளும் செத்துருவோம் வேகமா வாடா அப்படின்னு இவனை கூட்டு போறான். இந்த சைடு பஸ்ல டாய்லெட்டுக்குள்ள போன் பேச போனான்ல நம்ம பொம்பளை சோக்கு, இவன் வெளியே வந்து பாக்குறான். இவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆஹா பிரிட்ஜ் உடையுதுரா வேகமா இறங்கலாம் அப்படின்னு இறங்க வரப்போ பஸ்ஸோட சேர்த்து கீழே விழுந்துறான். அப்புறம் என்ன விழுந்த போர்ஸுக்கு கண்ணாடி எல்லாம் குத்தி இவனும் இந்த இடத்துல செத்து போறான். அகைன் இந்த சைடு கண்ணாடி போட்டுருப்பால ஒருத்தி, நான் கூட கொஞ்சம் கண்ணு மங்களா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த பிரிட்ஜ்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கப்போ ஒருத்த மேல மோதி கீழே விழுந்து அவளோட கண்ணாடி மிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் உசாரா எப்படியோ இவனோட ஆளை மட்டும் காப்பாத்தி இந்த பிரிட்ஜுக்கு இந்த சைடு அனுப்பி வச்சிடறான். இவ கண்ணாடி மிஸ் பண்ணனால எது எங்க இருக்குன்னு இவளுக்கு கிளியராவே தெரியல. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தரா. நம்ம ஹீரோவும் இறக்கப்பட்டு சரி பாவம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டியாந்து பிரிட்ஜுக்கு இந்த சைடு வரதுக்காக அந்த கம்பி கிட்ட விடுறான். இவளுக்கு கண்ணு வேற மங்களா தானே தெரியும், அதனாலே இதுல நடந்து போக பயந்துகிட்டு இந்த படுத்துக்கிட்டே ஒரு மாதிரி தவழ்ந்து அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கா. இந்த பிரிட்ஜ் உடஞ்சு விழுகிற அதிர்வுல இவ போயிட்டு இருந்தால உட்காந்து அந்த கம்பியும் அப்படியே பாத்தீங்கன்னா சாயுது. அதுல உட்காந்து இருக்க இவளும் சரிஞ்சு போய் தண்ணிக்குள்ள விழுந்துறா. ஆனா கீழே விழுந்த இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. எப்பா தப்ஸ்டண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறப்போ மேல இருந்து ஒரு கார் வந்து இவ தலை மேல விழுந்து இவளும் அந்த இடத்துல செத்து போறா. அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த கருப்பன், இவன் இந்த பிரிட்ஜ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கப்போ இந்த பிரிட்ஜ்ல இருக்க ரோப் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து இவன் மேல அடிக்குது. அந்த ரோப் இவன் மேல அடிச்ச போர்ஸ்ல இவனும் சட்னி மாதிரி தெரிச்சு இந்த இடத்துல செத்து போறான். அடுத்து அந்த சொட்டையன் அதாவது இவங்களோட பாஸ், இவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரப்போ தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த பிரிட்ஜோட ஓரத்துல தொங்கிட்டு இருக்கான். எப்படியாவது மேலே ஏறி வந்துடணும்டா அப்படின்னு ஏறி வந்துட்டு இருக்கப்போ அங்க ரோடு போட வச்சிருந்த தார் டேங்க் அப்படியே இவன் மேல கவுந்து ஊத்தி இவன் அந்த இடத்துல அப்படியே வெந்து போய் சாகறான். பார்க்கவே கொடூரமா இருக்கும். சரி இதுக்கப்புறம் நாம அங்க இருந்தா நமக்கு சங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இவனோட ஃப்ரெண்டு பீட்டரை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா அந்த சைட்ல இருந்து ஒரு தாவு தாவறான். எப்படியோ இந்த சைட்ல இருக்க பிரிட்ஜ்ல அதுவும் ஓரத்துல தொடுத்துட்டு இருக்க ஒரு கம்பியை பிடிச்சிடறானுங்க. இவனுங்களும் பொறுமையா அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே ஏறி வந்துட்டு இருக்கப்போ மேல பாத்தீங்கன்னா இந்த தகர சீட்டு கம்பி எல்லாம் இருக்குல்ல அதை ஏத்திட்டு போற ஒரு ட்ரக் நின்னுட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் அதறனால அப்படியே அந்த ட்ரக் பின்னாடி சரியா அதுல இருக்க அந்த கம்பி எல்லாமே நம்ம பீட்டர் மேல குத்த சுயநன வேலை நம்ம பீட்டர் அங்க இருந்து கீழே விழுந்து கீழே இருக்க கட்டையில அடிச்சு தெரிச்சு ரொம்பவே கொடூரமா இருந்து போறோம். நம்ம ஹீரோ எப்பா எப்படியாவது நம்மளாவது தப்பிச்சு போயிடலாம்டா அப்படின்னு நினைக்கிறப்போ நான் சொன்னேன் அந்த ட்ரக்ல இருக்க அந்த தகர சீட் எல்லாமே சரிஞ்சு விழுந்து நம்ம ஹீரோவை 2 துண்டா வெட்டி கொன்றது. அந்த நேரம் பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறான். பார்த்தா இது வரலையும் நடந்தது எல்லாமே வெறும் கனவு தான். டைரக்டர் வச்சாம பாருங்க இந்த இடத்துல ட்விஸ்ட். ஆக்சுவலி இவனுங்க இப்பதான் இந்த பிரிட்ஜ் கிட்டே வரானுங்க. பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட நம்ம ஹீரோ அந்த இமேஜினேஷன் அந்த கனவுல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க சீட்ல கையை கிழிச்சுக்குவான்ல அதே மாதிரி இப்ப ரியல்லையும் கிழிச்சுக்கிறான். இவனோட கனவுல பார்த்த மாதிரியே இந்த பஸ்ல இருக்க டிவி ரேடியோ இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிறத பார்த்துட்டு ஆஹா இந்த பிரிட்ஜ் உடைய போகுதுரா அப்படின்றத இவன் கண்டுபிடிச்சான். வேகமா நம்ம ஹீரோ வந்துருச்சு இந்த பிரிட்ஜ் உடைய போகுது யாருமே அந்த பஸ்ல இருக்காதீங்க உடனே இறங்கி போய் உங்க உயிரை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்ல இவனோட பாஸ் சொட்டேன் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் நடக்குது நீ எதுக்கும் பயப்படாத போய் உட்காரு அப்படின்றான். ஆனா நம்மளால கேட்கற மாதிரியே தெரியல உசாரா இவனோட ஆளை மட்டும் கூட்டிக்கிட்டு இந்த பஸ்ல இருந்து இறங்கி ஓடிடுறான். நம்ம சொட்ட தலையன் இவன் இந்த மாதிரி பண்றது இவனுக்கு நல்லது இல்ல பின்னாடி எனக்கு தான் பிரச்சனையாகும் உடனே இவனை இறங்கி போய் கூட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் கிட்ட சொல்ல இவனும் நம்ம ஹீரோவை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டு வரதுக்காக போறான். இவன் போனதை பார்த்துட்டு இவனோட ஆளு அடுத்து அந்த சோடா புட்டி நம்ம பொம்பளை சோக்கு கருவாயன் இப்படின்னு ஒவ்வொருத்தர இறங்கி வர ஏன்டா என் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கடைசியில அந்த சொட்டைன்னு இறங்கிறான். சீக்கிரமா எல்லாரும் திரும்பி வாங்க அப்படின்னு நம்ம சொட்ட பாஸ் பேசிட்டு இருக்கப்போ பின்னாடி அப்படியே அந்த பிரிட்ஜ் படப்படன்னு விரிசல் விட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. ஆஹா இவன் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு அவன் தப்பிச்சா போதும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி பிரிட்ஜுக்கு இந்த சைடு வந்துடுறானுங்க. அங்க போய் நின்று திரும்பி பாக்குறானுங்க. இவங்க கண்ணு முன்னாடி அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சு நொறுங்கி கீழே கொட்டுது. என்னதான் இவனுங்களுக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் மனசுல ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரிட்ஜ் உடைய போறது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள இருக்கு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த திருவிழா டைம்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்னு எழுதி வாங்குவாங்கல்ல அதே மாதிரி இங்கேயுமே வாங்குறாங்க. அண்ட் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த பிரிட்ஜ் உடைய போறது எனக்கு முன்னாடியே கனவு மாதிரி தெரிஞ்சிருச்சு அதனாலதான் இந்த பஸ்ல இருக்கவங்கள நான் தப்பிச்சு போக சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தரான். ஆக்சுவலி இந்த போலீஸ்காரனுக்கு ஒரு சின்ன டவுட் இவனுக்கு எப்படி நடக்க போறது முன்னாடியே தெரியும் ஒருவேளை இவன் தான் இந்த பிரிட்ஜுக்கு பாம் எதுவும் வச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி இவன் மேல சந்தேகப்படுறான். இப்படியே இவன் ஃப்ரெண்ட்ஸை மாத்தி மாத்தி விசாரிச்சுட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ்காரன் வந்து சொல்றான் ஆக்சுவலி இங்க நடந்தது ஒரு நேச்சுரல் டிசார்டர் அதாவது அங்க அடிச்ச புயல்னால தான் அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருக்கு இந்த கேஸுக்கும் இந்த பசங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இவங்களை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ்காரனுக்கு ஒரே ஷாக்கிங். அடுத்த சீன்ல இந்த ஃபாரின்ல எல்லாம் இறந்து போயிட்டா அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணு கூடுவாங்களா அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணா வராங்க. எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணிக்கிறப்போ நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க அன்னைக்கு அந்த பிரிட்ஜ் உடைய போகுது அப்படின்றத எப்படி நீ முன்னாடியே கண்டுபிடிச்ச யாருக்குமே தோணாதது உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு அப்படின்னு கேக்குறப்போ
கேக்குறப்போ எப்பா இந்த பேச்சை கொஞ்சம் விடுறீங்களா, நானே இதை மறக்க நினைக்கிறேன், நீங்க சும்மா சும்மா அதையே பேசி ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு நம்மளால டென்ஷன் ஆயிடுறான். இவனுங்க அந்த மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ இந்த இடத்துக்கு நல்லா நெட்டையா கருப்பா வாட்ட சட்டமா ஒரு ஆள் வரான். வந்தவே நம்ம ஹீரோவை பார்த்து மரணத்துக்கிட்ட இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது, மரணத்தை யாராலுமே ஏமாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னவனே இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யாருவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்றான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரே குழப்பம். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனோட ஹோட்டல் வேலையெல்லாம் பாக்குறான். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண அவளோட வீட்டுக்கு போறான். போனவன் இவனோட ஆளுகிட்ட வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி கேட்டாரான். ஏன் என்ன பிடிக்கல, எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, என்ன ரீசன் சொல்லு அப்படின்னு கேக்குறப்போ இப்பதான் இவ ஏன் நம்ம ஹீரோவை உண்மையிலே பிரேக்கப் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசனே சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு பாரிஸ் போய் ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு எங்க இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பாலா போயிருமோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோவை பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிருப்பா. சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும், ஆனா எங்க இவளால இவனோட வாழ்க்கை கெட்டுருமோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் இவ போய் சொல்லிருக்கா. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ல ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றதான் இவளோட ஆசை. டெய்லியும் ஒர்க்க முடிச்சுட்டு ஈவினிங் போல பிராக்டிஸ் வந்துருவா. இன்னும் ஒரு சில வாரத்துல ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் வர போறனால இன்னைக்கு தான் லாஸ்ட் டே பிராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சரின்னு இவளும் வந்திருப்பா. ஆனா என்னமோ தெரியல இவளுக்கு இன்னைக்கு மட்டும் பிராக்டிஸ் பண்றதுக்கு சுத்தமா மைண்ட் செட்டே இருக்காது. நம்ம பீட்டர் தான் இதுதான் உன்னுடைய டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற கடைசி பிராக்டிஸ் பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றான். சரின்னு இவளும் பிராக்டிஸ் பண்ண போறா. ஆனா இவ பிராக்டிஸ் பண்ற அந்த இண்டோர் ஸ்டேடியத்துல ஏசி ஒர்க் ஆகல போல, ஒரே ஹீட்டா இருக்க மாட்டுக்கு. இவளும் எப்பதாமா இந்த ஏசியை ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு அங்க இருக்க கோச்சு கிட்ட கேட்க வேலை போயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், நீ அதங்களையும் பிராக்டிஸே முடிச்சிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு இவ்வளவு பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இந்த பிராக்டிஸ் பண்றவங்க இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் கை கிரிப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மாவு எடுத்து கையில பூசிக்குவாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து கையில அப்பிக்கிட்டு இவ்வளவு ரெடியாகி நிக்கிறா. நிக்கும் போது இவ கையில ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருப்பா. அதை எடுத்து சும்மா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பா. சுத்தும் போது திடீர்னு பிஞ்சிருது அந்த ரப்பர். அந்த ரப்பர் பிஞ்ச உடனே இந்த இடம் அப்படியே இருட்டாகுது. இந்த இடம் இருட்டான உடனே இவளுக்குள்ள என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவளுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. ஆனா இதெல்லாம் பாக்குறப்போ இவளுக்கு என்னமோ நடக்க போகுதுரா அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. இந்த சைடு அந்த ஏசியை ரிப்பேர் பண்ண வந்த அந்த மெக்கானிக் இவன் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம இந்த ஏசியை ரிப்பேர் பண்ற வரலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேன் காத்துல இருக்கட்டும் அப்படின்னு அந்த இண்டோர் ஸ்டேடியத்துல இருக்க ஒரு ஃபேன், அதாவது டாப்ல ஒரு ஃபேன் இருக்கு, அதை போட்டு விடுறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இன்னும் ஒரு டேபிள் ஃபேனை கொண்டு வந்து வச்சு அதையும் ஆன் பண்ணி விடுறான். கொண்டு வந்து வச்சவன் என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்து தானே வைக்கணும். இவன் வந்து வச்சுட்டு போன ஃபேன்ல ஒயரை எலி கடிச்சிருக்க மாட்டுக்கு, கம்பி உள்ள இருக்க கம்பி வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு இவ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சறா. இவ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இவளுக்கு வரப்போற ஆபத்தெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுவாங்க பாருங்க. பார்க்கும்போது நமக்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும். ஏசி ஓடுறப்ப ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா, அதே மாதிரி இங்கேயுமே ஏசி ஓடுறப்ப தண்ணி வடிய மாட்டுக்கு. அது போறதுக்கு ஒரு பைப் ஒன்று வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துல ஏசியை ஓடலையே, அதனாலே அந்த பைப்புக்குள்ள போற தண்ணிலாம் அப்படியே அந்த பைப்புக்குள்ளேயே தேங்கி ஓவர் ஃபுல் ஆகி அந்த இடத்துல சொட்ட ஆரம்பிக்குது. நேரத்தை பாருங்க, சொட்டிட்டு இருக்க அந்த தண்ணி கீழே ஒரு ஃபேனோட ஒயர் டேமேஜ் ஆகி கிடந்துச்சுல, அந்த இடத்துல சொட்டி தேங்க ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த மெக்கானிக் ஒரு ஃபேன் ஒன்று போட்டுருப்பான்ல இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள டாப்ல இருக்குமே, அந்த ஃபேன் ஓடுற வைப்ரேஷன்ல அதுல இருக்கலாம் அதுவும் பிரச்சனை தான். இவ்வளவு அந்த கட்ட மேல நின்னுக்கிட்டு என்னென்னமோ பண்றா. இந்த சைடு போறா, அந்த சைடு வரா, தாவரா, குதிக்கிறா. ஆனா அந்த ஆணி மேல மட்டும் காலே வைக்க மாட்டேங்கிறா. பாக்குற நமக்கே டே இவன் அந்த ஆணி மிதிப்பாளா மிதிக்க மாட்டாளாடா அப்படின்னு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கும். இவளும் அந்த ஆணி மேல காலை வைக்காம எல்லா வித்தையும் நல்லபடியா பண்ணி காமிச்சிட்டு கீழே இறங்கிடுவா. இறங்கினவ நேரா விறுவிறுன்னு நடந்து அந்த டேமேஜ் ஆகி ஒரு ஒயர் கிடந்துச்சுல அதுக்கு பக்கத்திலே போய் நின்று இவளோட ஸ்வெட்டிங்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. அங்க தேங்கி கிடக்கிற தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா இவ காலை நோக்கி அப்படியே கிட்ட வருது. கரெக்டா இவ காலை தொடலான்னு வரப்போ இவ கையில வச்சிருந்த அந்த துண்டை அது மேலே போட்டுறா. இதுக்கப்புறம் இந்த கரண்ட் பெருசா எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆக போறது இல்ல. சோ இந்த கரண்ட் ப்ராப்ளத்துல இருந்தும் இவ எஸ் ஆகிடுறா. அடுத்து அதுல இருந்து இன்னொரு இதுக்கு வரா. இதை நீங்க உங்க ஊர்ல கூட நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. சும்மா இதுல ஏதோ ரங்கராட்டின சுத்துறாப்புல அந்த சுத்திக்கு இருக்கா. இவ சுத்துற வேகத்துக்கு அந்த கம்பியில இருக்க போல்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு வெளியே வருது. சரி ரைட்ரா, இவ இதுல இருந்து கலண்டு உள்ள போறா, என்னமோ நடக்க போகுது இந்த இடத்துல அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். இவ இதுக்கு முன்னாடி ஒரு கட்டையில ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தால, அந்த கட்டையில இப்ப வேற ஒரு பொண்ணு பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கும்போது இவ தெரியாம அந்த ஆணி மேல காலை வச்சிடறா. வச்ச உடனே உள்ள ஏறிடுது. ஏறின போர்ஸ்ல வலி தாங்க முடியாம கீழே விழுந்தறா. விழும்போது அந்த கிரிப்புக்காக ஒரு பவுடர் வச்சிருந்தாங்கல்ல, அந்த பவுடரையும் தள்ளி விட்டு விழுந்தறா. அந்த பவுடர் எல்லாமே கீழே வச்சிருந்த அந்த டேபிள் ஃபேனோட காத்துல பட்டு இந்த சைடு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்க நம்மளோட மூஞ்சில பட்டுருது. இவ கண்ணுல அந்த பவுடர் பட்ட உடனே எரிச்சல் தாங்க முடியாம இவ சுத்திட்டு இருந்த அந்த போர்ஸோட அப்படியே கையை விட்டுறா. விட்ட உடனே யார்லே 4-5 சுத்தி அங்க இருந்து தொம்முன்னு கீழே விழறா. விழுந்த போர்ஸ்ல இவளோட முதுகெலும்பு, கழுத்தெலும்பு, தொடை எலும்பு, ஏன் இடுப்பெலும்புன்னு எல்லாமே நொறுங்கி அந்த இடத்துல செத்து போறா. இதை பார்த்துட்டு இருந்த இவளோட ஆளு அந்த இடத்துல அப்படியே கதிகலங்கி போறான். 2 செகண்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றதே உனக்கு புரியல. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நைட் ஆயிருது. நம்ம ஹீரோவும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பீட்டரை பார்த்து சரி விடு இதெல்லாம் இருக்கிறது தான், பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க அப்படியே பேசிட்டே இருக்கப்போ தூரத்துல ஒரு உருவம் நிக்குது. யாருன்னு பார்த்தா இவனுங்க மௌனாஞ்சலி செலுத்த போவேல ஒருத்தன் வந்திருப்பான்ல, நல்லா வாட்ட சாட்டமா, நீங்க கூட மரணத்துல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிருப்பானே, அந்த தடியன் தான் வெளியே நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன டவுட், இவன் அன்னைக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், இன்னைக்கும் இங்க வந்திருக்கான், ஒருவேளை இவனுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி லைட்டா சந்தேகப்படுறான். இவனுங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்பிறானுங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல இந்த பொண்ணு இறந்ததை பத்தி எல்லாருமே சோகமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பொம்பளை சோக்கு அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ல இந்த ஆபீஸ் சேர்ந்த ஒரு சில பேர் இறந்து
இருப்பாங்கல்ல அவங்களோட பெஞ்ச்ல எல்லாம் போய் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு பொண்ணு இந்த டீ கப்ல சில்லற காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்குது. இந்த சில்லற அந்த எல்லா சில்லறையும் எடுத்து ஜோப்ல கொட்டிக்கிட்டு அங்க இருந்து தெரியாத மாதிரி கமுக்கமா போறான். அதே மாதிரி இன்னொருத்தனோட டேபிள்ல கைவரிசையா காட்டலாம் அப்படின்னு நோண்டிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது. அது என்ன டிக்கெட் அப்படின்னா இந்த ஸ்பாவுக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட். ஸ்பா அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த உடம்புல அங்கங்க ஊசிலாம் குத்தி ஒரு மாதிரி மசாஜ்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மசாஜ் சென்டருக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட். சரி அடிச்சுதரா லக்கு, ஓசிலே மசாஜும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த டிக்கெட்டையும் தூக்கிட்டு போயிடுறான் அந்த எச்ச. அகைன் இந்த சைடு அந்த கருவாயனை காட்டுறானுங்க. இவன் ஒரு 4-5 பீர் கேனோட இந்த ஆபீஸ்க்குள்ள வரான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னப்பா திடீர்னு இந்த டைம்ல எங்க வந்திருக்க, நீ இப்படிலாம் வரக்கூடிய ஆள் இல்லையா அப்படின்னு கேக்குறப்போ இவன் சொல்றான், என் ஃபேக்டரியில என் கூட வேலை பார்க்கறவனுக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டை, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அதனாலதான் ஒரு 4 பீர் கேன் எடுத்துக்கிட்டு உங்களோட சில் பண்ண வந்துட்டேன் அப்படின்றான். இவன் கூட சண்டை போட்டது வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ இந்த கருவாயனை கூப்பிட போறப்போ ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான்ல அதே ஆளு கூட தான் இப்பயும் சண்டையாட்டுக்கு. இவனுக்கு பயங்கரமான கோவம் அவன் மேல. எனக்கு வர கோவத்துக்கு அவனை நான் கொல்ல கூட போறேன் அப்படின்னு இந்த கருவாயன் பேசிட்டு இருக்கான். சரி அதை விடுங்க, நம்ம எல்லாரும் ஜாலியா பீர் அடிக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம பீட்டர் ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சு இதையும் சேர்த்து அடிக்கலாம், எனக்கு ரொம்பவே மனசு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்றான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இப்பதானே செத்துருக்கு, சரி அந்த விரக்தியில தான் குடிக்கிறான் அப்படின்னு இவனுங்களும் இவனோட கம்பெனி கொடுக்குறானுங்க. அகைன் இந்த சைடு அந்த பொம்பளை சோக்கு இவனுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சதுல மசாஜ் பண்றதுக்கு. அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க இடம் எங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கும் வந்துடுறான். இவன் 99% அக்மார் பொம்பளை சோக்காட்டுக்கு எங்க பொம்பளை புள்ளைய பார்த்தாலும் உடனே வழி ஆரம்பிச்சிடறான். இந்த மசாஜ் சென்டர்ல ஒரு பொம்பளை புள்ள ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்குது. அதுகிட்ட போயிட்டு எந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி வழி ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் இவன் என்ன எதிர்பார்க்கறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இல்ல சார் நீங்க எதிர்பார்க்கற மாதிரிலாம் அங்க கிடையாது, இங்கெல்லாம் ஃபேமிலி வந்து போற இடம், நீங்க இந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தீங்கன்னா உடனே இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு ஒரு மாதிரி இவனை விரட்ட பாக்குது. இவன் உடனே பல்ட்டி அடிச்சிட்டான். இல்ல இல்ல நான் மசாஜ் பண்றதா அப்படி சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு வெறும் மசாஜ் பண்ணா போதும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சார் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, என் பின்னாலே வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இவனை ஒரு மசாஜ் பண்ற ரூமுக்கு கூட்டு போறா. அங்க போய் இவன் கை காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்கானான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அங்க ஒரு குபேரர் சிலை ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு இவ்வளவு வீட்டான சிலை எல்லாம் எதுக்கு இங்க வைக்கிறீங்க, இதெல்லாம் வாசல்ல எரிய வேண்டியதானே அப்படின்னு அந்த சிலையை பார்த்து கலாய்க்கிறான். இவளும் சார் சீக்கிரம் வாங்க மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு இந்த பொம்பளை சோக்கும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அங்க இருக்க ஒரு பெஞ்சில வந்து படுக்கிறான். சார் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கண்ண மூடி ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து எங்கேயே கிளம்பி போகுது. இவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யாரோ வராங்க, வந்து இவனுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இவனும் இந்த அம்மா மசாஜ் பண்றேங்கிற பேர்ல அவனை போட்டு புரட்டி எடுக்குது. இங்கிட்டு திருப்புது அப்படி திருப்புது, அவன் கழுத்தெல்லாம் போட்டு வளைக்குது. இவனும் எப்பா என்ன ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு கெஞ்சறான் அந்த அம்மா கிட்ட. நீ என்னதான் கத்துனாலும் நான் உன்னை விட போறது இல்ல அப்படின்னு இந்த அம்மா அவனை அங்கிட்டு இங்கிட்டும் போட்டு திருப்புது. இவனும் வழியில துடிக்கிறான். துடிக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இவன் படுத்திருந்தான்ல ஒரு பெட், அந்த பெட்டோட ஒரு சைடு கால் அப்படியே உடஞ்சு போயிருது. அங்க கட் பண்ணா இந்த சைடு இவங்கள காட்டுறாங்க. இவங்க தான் ஃபுல்லா குடிச்சிருந்தாங்கல்ல, குடிச்சனால நம்ம பீட்டருக்கு கொஞ்சம் போதை ஏறி போயிருச்சு போல. என் ஆளு செத்ததுக்கு நான் தான் காரணம், அன்னைக்கு அவன் விளையாட மாட்டேன்னு தான் சொன்னான், நான் தான் வற்புறுத்தி அவளை விளையாட சொன்னேன் அப்படின்னு அவனே அவன் பாத்தீங்கன்னா பிளேம் பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்துல கோவத்தை பொறுக்க முடியாம இவன் கையில வச்சிருந்த அந்த கிளாஸை ஓங்கி அங்க இருக்க செவுத்துல அடிச்சு உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்தா அந்த சொட்டத்தலையன் மேனேஜர் அவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு போன் அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன். அதான் அந்த ஃப்ரிட்ஜ் உடஞ்சப்ப கூட நம்ம ஹீரோவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவனையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தானே அவன் தான். இவன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியுதுங்களா, நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்தால அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கான் போல. இப்பதான் புரியுது இந்த போலீஸ்காரனுக்கு இந்த பசங்க மேல இன்னும் சந்தேகம் தீரல போல, அதனாலதான் இவங்களோட மேனேஜரே ஒரு ஸ்பையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த போலீஸ்காரன். இந்த சொட்டையனும் இவனுக்கு என்னென்ன பண்றானுங்க அப்படிங்கறத அப்பப்ப அந்த போலீஸ்காரனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அகைன் இந்த சைடு அந்த கண்ணாடி போட்டுவா சோடா பொட்டி அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை பார்த்த உடனே நான் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போறா. போற அவசரத்துல இவளோட பெஞ்சில இருக்க ஒரு போட்டோ, இவ போட்டோ தான் அது. அந்த போட்டோவை என்ன பண்ணிரா தெரியாம தட்டி விட்டுறா. தட்டி விட்டவனே கரெக்டா இவளோட மூஞ்சி மட்டும் அந்த போட்டோல உடைஞ்சிருது. சரி இதெல்லாம் பார்க்க இப்ப டைம் இல்ல அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிடுறா. அங்க கட் பண்ணா இந்த சைடு இந்த மசாஜ் சென்டர்ல இவனுக்கு இந்த மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அக்கு பஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு சில ஊசி எல்லாம் எடுத்துட்டு வருது. ஐயோ ஊசியா, எனக்கு ஊசி எல்லாம் வேணாம், நீங்க வெறும் கையில மட்டும் மசாஜ் பண்ணுங்க, இந்த ஊசியை நீங்க யாருக்கெல்லாம் குத்துனீங்களோ அப்படின்னு உடனே இந்த அம்மா ஒரு ஆல்கஹால் கேன் எடுத்துட்டு வருது. அந்த ஆல்கஹாலை ஒரு துணியில நினைச்சு இந்த ஊசி எல்லாத்தையும் ஒன்னொன்னா கிளீனா துடைக்குது. ஏன்னா அந்த ஊசியை வேற யாருக்காவது குத்தி இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தா அது இவங்களுக்கும் பரவிடும்ல, அதனால அந்த ஊசியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் மேல குத்துறாங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அசையாத, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு இந்த அம்மாவும் அந்த ரூமை பூட்டிட்டு அங்க இருந்து போயிருது. அந்த ரூம்ல ஊதுவத்தி ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த ஊதுவத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அந்த கங்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த துணி அந்த ஆல்கஹால நினைச்சு வச்சிருந்தாங்களா ஒரு துணி, அதுல விழுந்து அந்த துணி அப்படியே ஃபயர் ஆயிடுது. இவனும் கத்துறான், வெளியில இருந்து யாராவது வாங்க, இங்க நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, சீக்கிரம் வாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். ஏன்னா இவனாலே அசைய முடியாதுல, ஊசி எல்லாம் உடம்பு ஃபுல்லா குத்தி இருக்கு. ரொம்ப நேரமா கத்தியும் யாருமே வரல. சரி நம்மளாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இவனும் அப்படி இப்படி நவுறான். நெவுறப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த பெட்டோட கால் தான் ஒரு சைடு உடஞ்சிருந்துச்சுல்ல, அது அப்படியே ஃபுல்லா உடஞ்சு இந்த பெட்டே ஒரு சைடு சரிஞ்சிருது. சரிஞ்ச உடனே அது மேல படுத்திருக்கான்ல இவன் அப்படியே குப்பளிக்க விழுந்தாரான். இவன் விழுந்த உடனே அவன் மேல குத்தி வச்சிருந்தாங்கல்ல ஊசி, அந்த ஊசி எல்லாமே இவனோட உடம்புக்குள்ள இறங்கிருது. அந்த பெட்டு கீழே சரிஞ்சது இல்லையா, அது சரியறப்போ பக்கத்திலே வச்சிருந்த அந்த ஆல்கஹால் கேனையும் தட்டி விட்டுருது. அதுவும் ஃபுல்லா கீழே விழுந்து எல்லாமே கொட்டிருது. இவனும் தட்டு மாதிரி எந்திரிச்சு இவன் மேல குத்தி இருக்க ஊசி எல்லாம் ஒன்னொன்னா புடுங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு செல்ஃப்ல ஒரு மெழுகுவர்த்திக்கு
பக்கத்திலே இருக்கு. அந்த போனோட ரிங்கிங் வைப்ரேஷன்ல பக்கத்துல இருக்க அந்த மெழுகுவர்த்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கீழே விழுந்துருது. கீழே தான் ஆல்கஹால் நிறைய கொட்டி கிடக்குல, அதுல விழுந்த உடனே இது ஃபுல்லா அப்படியே ஃபயர் ஆயிடுது. போச்சுடா இன்னைக்கு செத்தண்டா அப்படின்னு இவனும் எந்திரிச்சு ஓடி போய் ஒரு செவுத்தோட கார்னர்ல நின்னுக்கிறான். அந்த ஃபயருமே இவன் கிட்ட வரலையும் வரல, ஏன்னா அந்த ஆல்கஹால் அத வரலையும் தானே கொட்டி இருக்கு. அதனால அத வரலையும் மட்டும் எரிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிக்குது. அப்பாடா எப்படியோ தப்ஸ்டாண்டா அப்படின்னு இவனும் பெருமூச்சு விடுறான். விடுறப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் உள்ள வரையில ஒரு சிலையை கலாய்ச்சிருப்பான்ல, அந்த சிலை அப்படியே கலண்டு இவன் தலை மேல விழுந்து இவன் தலை அப்படியே தெரிச்சு போய் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போறான். அங்க கட் பண்ணா இந்த சைடு ஆபீஸ்ல நம்ம ஹீரோவையும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவன் வந்து இவனோட ஆளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம பாரிஸ் போலாம், ரெண்டு பேருமே சேர்ந்து போலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், ஒரே வீட்டுல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறான் இவகிட்ட. இவங்க இப்படியே பேசிட்டே இருக்கப்போ இடையில நம்ம பீட்டர் வரான். டே மச்சான் இன்னொரு பிரச்சனைடா, நம்ம கிளாங்க வந்து பாத்துட்டு இருக்கப்போ மறுபடியும் அந்த மொரட்டாளு அதான் முன்ன பார்த்தோம்ல அதே ஆளு இந்த இடத்துல இருக்கான். இதை பார்த்தவனே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி அவன்கிட்ட போய் நேரா கேட்டான், எதுக்காக எங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டெத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னோடனே நான் என் வேலையை தான் பாக்குறேன் அப்படின்றான் இவன். இப்பதான் தெரியுது இவன் போஸ்ட்மார்ட்டம் பண்றவன் அப்படின்னு. மத்த கொலைகள் நடந்த இடத்துக்கு இவன் வந்திருப்பான்ல, அதுவுமே அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக தான். நம்ம ஹீரோ இவன்ட்டே திருப்பி கேட்கறான், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, நாங்க என்னதான் தப்பு பண்ணோம் அப்படின்னு. அப்பதான் இவன் சொல்றான், நீங்க விதிப்படி அன்னைக்கே அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கணும், நீங்க விதியவே ஏமாத்திட்டு அன்னைக்கு தப்பிச்சிருக்கீங்க, நீங்க அன்னைக்கு தப்பிச்சதால உங்களுக்கு பதிலா வேற சில பேர் அந்த ஆக்சிடென்ட்ல அன்னைக்கு இறந்திருக்காங்க, இதனாலே விதி உங்களை சும்மா விடாது, நீங்க எல்லாருமே கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்றான். ஒருவேளை நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பதிலா வேற யாராவது கொன்னு அந்த விதியோட பழிய தீக்கணும், அப்பதான் உங்களால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. பீட்டர் உடனே புலம்ப ஆரம்பிக்கிறான், போச்சு நம்ம எல்லாருமே சாக போறோம், நம்மளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஓபன் பண்றான். அன்னைக்கு அந்த ஃப்ரிட்ஜ் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவுல எல்லாருமே செத்துருப்பாங்க, கம்பி குத்தி ஒருத்தன் செத்துருப்பான், தார் ஊத்தி ஒருத்தன் செத்துருப்பான், ஒருத்தன் ரெண்டா வெட்டி செத்துருப்பான், ஆனா ஹீரோயின் மட்டும் அன்னைக்கு தப்பிச்சிருப்பா. அவ இந்த சைடு வந்தவனே தான் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சாவாங்க. சோ இவளுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, இவள அந்த விதி துரத்தாது அப்படின்னோடனே நம்ம பீட்டர் டென்ஷன் ஆயிடுறான். ஏன் உன்னோட கனவுல வாழை மட்டும் தான் காப்பாத்துவியா, நானு என்னோட ஆளு நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இவங்களோட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ இதுலயே தெரியுது இவனுக்கு ஓரளவுக்கு சாவு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. இவனை விடுங்க, நம்ம உடனே ஒலிவியாவை அலாட் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஒலிவியானா வேற யாரும் இல்ல, அந்த சோடா புட்டி போட்டிருந்தால அவதான். அங்க கட் பண்ணா இந்த சைடு அந்த சோடா புட்டியை காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் கால் வந்தவனே இவ கிளம்பி போனால, அது வேற எதுக்குள்ள இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணதான். கண்ணு வந்து கொஞ்சம் சரியா தெரியாதவங்க எல்லாம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா கண்ணு ரொம்பவே நல்லா தெரியும். இவளுக்கு வந்து கண்ணு ஒழுங்கா தெரியாது, கொஞ்சம் மங்களா தான் தெரியும், கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பா, அதனாலே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து இங்க கிளம்பி வந்திருப்பா. அந்த டாக்டர் நீ எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேக்குறப்போ, ஒண்ணும் இல்ல கண்ணாடி போடுறப்போ என்னோட அழகு கொஞ்சம் குறையுது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா இனிமே கண்ணாடி போட தேவையில்ல அதுக்காக தான் அப்படின்றா. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு நினைச்சேன், இவ்வளவுதானா, சரி வந்து தோல அப்படின்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறான். போறதுக்கு முன்னாடி உன்னோட கண்ணாடியை கழட்டி அங்க இருக்க ஒரு கூடையில போட்டு, இனிமே உனக்கு இது தேவைப்படாது அப்படின்றான். சரி நீ இவ்வளவு அந்த கண்ணாடியை கழட்டி அங்கனே போட்டுறா. இவன் அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சவனே இவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு, ஐயோ லேசர் ட்ரீட்மெண்ட் வேற பண்ண போறோம், அதுவும் கண்ணுல பண்ண போறோம், என்ன ஆகுமோ அப்படின்னு. அந்த டாக்டரும் அங்க இருக்க ஒரு பெட்ல படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பயமா எதுவும் இருந்துச்சுன்னா இந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்னு கையில ஒரு பொம்மையை தரான். லேசர் லைட் படும்போது இவ தலை எதுவும் அசைய கூடாதுங்கிறதுக்காக, அசைஞ்சா லேசர் லைட் அங்கங்கன்னு பட்டுல, அதனால இவ தலை அசையாம இருக்க ஒரு லாக்க வச்சு இவ தலையை நல்லா லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து கண்ணுல கம்பி மாதிரி ஒண்ணு போடுறாங்க. இது வந்து எதுக்குன்னா இவ இடையில கண்ணு எதுவும் சிமிட்டிராம இருக்கிறதுக்காக. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேசர் லைட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் அங்க ஒரு மிஷின்ல செட் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில இவளோட ரிப்போர்ட்டை கேட்கறான். ரிப்போர்ட் அந்த இடத்துல இல்ல, ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல தான் இவ கண்ணுக்கு எந்த அளவுக்கு பவர் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணிருக்கோம். இவனும் நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாக்குறான், யாருமே வரல. சரி இருங்க நானே போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க விட்டுட்டு அப்படியே தனியா போயிடுறான். அவர் அங்க இருந்து போன உடனே இவளுக்கு பயம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சார் சார் சீக்கிரம் வாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கதறா. இந்த இடத்துல தான் இவளுக்கு விதி விளையாட ஆரம்பிக்குது. பக்கத்திலே வெளியில ஒரு வாட்டர் கேன் வச்சிருக்காங்க. அந்த கேன்ல இருந்து பபிள்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்குது. பபிள்ஸ் வந்து அதிர்வுல மேல தட்டு வச்சிட்டு இருந்தாருல, எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அந்த மிஷினோட ஒயர் தான். இந்த மிஷின் ஷார்டேஜ் ஆனனால அது பாட்டுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 5க்கு மேல போக கூடாதுன்னு அதுலயே போட்டிருக்கு, ஆனா இதுல என்னமோ 7 8ன்னு அது பாட்டுக்கு ஏறுது. இவ வேற அந்த டாக்டர் இன்னும் வரலங்கிற டென்ஷன்ல கையை சும்மா இல்லாம அந்த பொம்மையோட கண்ணையே தனியா கீழே பிச்சு போட்டாரா. இவன் என்ன பண்ற பயத்துல அந்த டாக்டர் வர வரலையும் இந்த மிஷினை ஆஃப் பண்ணி வைப்போம் அப்படின்னு தூரத்துல இருக்க அந்த ரிமோட் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா இவளால அசைய கூட முடியல, ஏன்னா இவளோட ஹெட்டை தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இவளும் எப்படியாவது அந்த ரிமோட் எடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து அந்த ரிமோட் கிட்ட போறா. அந்த ரிமோட்டை எடுக்கலான்னு வரப்போ தெரியாம கைப்பட்டு அந்த ரிமோட் கீழே விழுந்துருது. விழுந்த ஃபோர்ஸ்ல அந்த ரிமோட் ஆன் ஆகிருது. ஆனான உடனே இந்த லேசர் லைட் அவ கண்ணில் அடிக்கும் பாருங்க, அப்படியே அவ முழிய அறுக்கும், பாக்குறதுக்கே அவ்வளவு கொடூரமா இருக்கும். இவளும் கண்ணில் மாட்டிருக்க அந்த கிளிப்பை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா இவ தலையில மாட்டிருக்க அந்த லாக்கால இவளால எந்திரிக்க முடியாது. வலி தாங்க முடியாம இவளும் கையை வச்சு தடுப்பா, என்னென்னமோ பண்ணுவா. ஆனா அந்த லேசர் லைட் இவளோட கையவே இருக்கும். சரி ஆனதாகட்டும் அப்படின்னு இவளும் வேகமா அந்த லாக்ல இருந்து இவளோட தலையை வெளியே எழுப்பா. இவன் நல்ல நேரம் அந்த லாக்கும் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிரும். இந்த சைடு இவளை தேடி நம்ம ஹீரோவும் அவனோட ஆளும் இந்த ஆஸ்பத்திரிக்கே வந்துடுறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவ எங்க இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ, உள்ள என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவ காத்துறா. போச்சுடா இவளுக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு நம்ம ஆளு வேகமா உள்ள ஓடி வந்து பாக்குறான். இவளுக்கு ஒரு சைடு கண்ணே இல்ல, அப்படியே வெந்து போய் கிடக்குது. இவ டென்ஷன்ல ஒரு பொம்மையோட கண்ணை கொஞ்ச நேரத்துக்கு
முன்னாடி பிச்சு கீழே போட்டுருப்பா பாத்தீங்களா, அந்த கண்ணு மேலே தெரியாம காலை வச்சு ஒரு மாடியில இருந்து கீழே விழுந்தாரா. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல் மாடி மேலதான் இருக்காட்டுக்கு. அங்க இருந்து விழுந்து ஒரு கார் மேல அடிச்சு இவளோட கண்ணா முழிய தனியா பிஞ்சு வெளியே வந்துருது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அதே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கும் இந்த போலீஸ்காரன் வரான். ஒரு சாவு 2 சாவுனா எதை யதார்த்தமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது 3வது சாவு. தயவு செஞ்சு இந்த கொலையை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். எங்களுக்கு இந்த கொலைகளை பத்திலாம் எதுவுமே தெரியாதுப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அன்னைக்கு நடந்த அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட்ல நாங்க தப்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு மட்டும் தெளிவா புரியுது. இந்த கொலைகள்லாம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பிளேட்டை மாத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ விடிய தூங்காம எதையோ உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறா, என்ன தூங்காம இன்ன வரல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து உடைஞ்சு விழுந்து சாகற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு கனவு கண்டிருப்பான்ல. அந்த கனவுல வரிசையா, அதாவது 1 by 1 யாரெல்லாம் செத்துருக்காங்களோ அவங்க தான் இப்ப ரியல் லைஃப்லயுமே 1 by 1 செத்துக்கிட்டு வராங்க அப்படின்றதான் அது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவனோட கனவுல ஃபர்ஸ்டா நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு போட்டோட கம்பியில குத்தி சாகற மாதிரி கனவு கண்டிருப்பான் பாத்தீங்களா. அவதான் ரியல் லைஃப்லயுமே ஃபர்ஸ்டா அந்த இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ள கீழே விழுந்து அந்த எலும்பெல்லாம் உடைஞ்சு செத்துருப்பா. அடுத்து அந்த பொம்பளை சோக்கு, அவன் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிருக்கவே மாட்டான், பஸ்ல இருந்தே அப்படியே விழுந்து செத்துருப்பான் அந்த கனவுல. அதே மாதிரி ரியல் லைஃப்லயுமே அவன் தான் 2வதா செத்துருப்பான். அடுத்து 3வதா அந்த பொண்ணு தான் கனவுலயுமே செத்துருப்பா. அதாவது அந்த கண்ணாடி போட்டிருப்பான்ல அந்த பொண்ணு தான். அதே மாதிரி ரியல் லைஃப்லயுமே அவ தான் 3வதா செத்துருப்பா. சோ இதுல இருந்து இவங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கனவுல வரிசையா யாரெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ரியல் லைஃப்லயுமே சாகுறாங்க அப்படிங்கிறது. இவளுக்கு அடுத்து வேற யாரும் செத்தா அப்படின்னு இவ கேக்குறா. அடுத்து யாரு, அந்த கருப்பன் தான். அவன் தானே அந்த ரோப்பு பிஞ்சிட்டு வந்து அடிச்சு செத்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இவனை காமிக்கிறானுங்க அப்படியே க்ளோஸ் அப்ல. அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு அட்டனன்ஸ் மாதிரி சீட் ஆட்டுக்கு. அந்த சீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா ஒரு வார்த்தை ஒன்று எழுதி இருக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு கடுப்பாயிருது. ஏன்னா யார் எழுதுனா அப்படிங்கிறது இவனுக்கு தெளிவா தெரியும். வேற யாரு, ஃபர்ஸ்டே இவனும் இன்னொருத்தனும் சண்டை போட்டுக்குவானுங்கல்ல, இந்த ஃபேக்டரியில ஒருத்தன் வேலை பார்க்குற ஒருத்தர் தானே, அவன் தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெளிவா தெரியும். இவனை அப்படியே அங்க இருக்க கேமரா வழியா ஜூம் பண்ணி பாக்குறான். அவன் மேல இவன் பயங்கர கோபத்துல இருக்கான். உடனே அங்க இருக்க ஒரு ரேடியோல கால் பண்ணி அவனை கூப்பிடுறான். சீக்கிரம் கண்ட்ரோல் ரூமுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே பாக்குறான். பார்த்தா கம்பிலாம் அப்படியே நீட்டமா நீட்டிட்டு இருக்கு. அப்படியே மேல பார்த்தா ஒரு ஒயர் ஷார்டேஜ் ஆகி அங்கங்க நெருப்பு பொறி பறந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தவனே இவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. ஆஹா, அடுத்து நம்ம தான் சாக போறோமா அப்படின்ற மாதிரி. அவனும் வேகமா மேல வந்து, எதுக்காக என்ன கூப்பிட்ட, நான் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு இவன்ட்ட கோவமா கேட்கறான். இவனும், எதுக்காக அந்த சீட்ல அப்படி எழுதி வச்சிருக்க, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில எழுதுறது பேசுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நீ என்னோட ஓவர் டைமிங் குறைச்சிருக்க, என்னோட சம்பளத்தையும் குறைச்சிருக்க, பின்ன இப்படி எழுதாம உங்ககிட்ட வந்து என்ன கொஞ்சிட்டு இருப்பாங்களா, நீ யாரா என்னோட சம்பளத்தை குறைக்கிறதுக்கும் வேலையை கம்மி பண்றதுக்கும் அப்படின்னு இவன்கிட்ட பயங்கரமா கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்கிட்டு இந்த கருப்பனுக்கு பயம் வேற. அந்த ரோப்பெல்லாம் அப்படியே பொறியா கிளம்பிட்டு இருக்குது. அந்த கொக்கி அப்படியே நெருங்கி இவனை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு இதை பார்த்த உடனே சரி ரைட்ரா, என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. உடனே அங்கிருந்து கிளம்பு, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், உடனே கிளம்புடா அப்படி இப்படின்னு அவனை அங்கிருந்து முடுக்க பாக்குறான். அவனும், டே வாடா இப்ப 2ல 1 பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்கிட்ட சண்டைக்கு வர பாக்குறான். இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த ரோப்பு கொக்கியோட கலண்டு அப்படியே கீழே விழுந்துருது. விழறப்போ அந்த வேலைக்காரன், அதாவது அந்த ஒர்க்கர் இருக்கான்ல, அவனும் அப்படியே சேர்ந்து கீழே விழுந்துறான். நம்ம கருப்பே ஃபர்ஸ்டே கீழே எட்டி பார்த்தான்ல, கம்பிலாம் பெருசா நீட்டிட்டு இருந்துச்சு. அது அப்படியே இவன் மேல குத்துற மாதிரி வந்து ஜஸ்ட்ல நிக்குது. அப்பாடா தப்ஸ்டாண்டா அப்படின்னு பார்த்தா அந்த கொக்கி இவனோட தவடையிலே குத்தி தலைவலியா வெளியே வந்துருச்சு. அடுத்த சீன்ல நம்ம பீட்ரு இவங்களோட பாஸ், அதாவது அந்த சொட்டையனை பார்க்க ஆபீஸுக்கு போறான். அவனும் இவனை பார்த்த உடனே, நம்ம எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்த போறாங்களா, எதுக்கு நம்மள மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க, நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு இவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். யோ, நான் உயிர் போற அவசரத்துல வந்துட்டு இருக்கேன், நீ என்னமோ வேலையை பத்தி பேசிட்டு இருக்க, நம்ம கூட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனும் வரிசையா சேர்த்துட்டு இருக்கான், அடுத்து நீயா நானான்னு தெரியல, நீ என்னமோ வேலையை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா கத்துறான். இந்த சொட்டையனும் அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து, அதாவது இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் சொல்றான், அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து நீ ஆளே மாறிட்ட, நீயாவே இல்ல, தயவு செஞ்சு இந்த சாவை பத்தி பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து, தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு இவன்ட்ட கொஞ்சம் அட்வைஸா போறான். யோ, அதே எப்படியா, நம்ம கூட வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனும் செத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க, அடுத்து நீயா நானான்னு தெரியல, இப்போ வந்து என்ன ரிலாக்ஸா இருக்க சொல்ற, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த சாபம் நீங்கிரும், நம்ம அவங்களோட ஆயுஸ்ல வாழ ஆரம்பிச்சிருவோம், நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டவனே, இல்ல இதெல்லாம் வேணாம், தப்பு, முதல்ல இங்க இருந்து போ, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவனை அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறான். அனுப்பி விட்டு அந்த போலீஸ்காரனுக்கு இந்த சொட்டையை ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சு பீட்டர் இங்க வந்தான், வந்து இந்த மாதிரி உயிரை எடுக்கணும் இல்லைன்னா உயிரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன்ட்ட இவனை பத்தி சொல்றான். அடுத்து அந்த ஃபேக்டரிக்கு அந்த ஒர்க்கர் கொக்கியில மாட்டி செத்தான்ல, அந்த இடத்துக்கு நம்ம பீட்டர் வரான். வந்தவன், ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி விவரத்தை கேட்கறான். கேட்டவனே இவனும் சொல்றான், இந்த மாதிரி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வரானுங்க. வந்து இவன்ட்ட, உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டவனே, இல்ல எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், என் கூட இருந்தவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னவனே நம்ம பீட்டருக்கு லைட்டா டவுட் வருது. ஹே, ஒரு நிமிஷம், உன் கூட இருந்தவர் இறந்திருக்காரு, ஆனா நீ சாகல அப்படின்னா எப்படி, நீ அவரை கொன்றிருக்கியா, உண்மையை சொல்லு அப்படின்னு இவன்ட்ட கேட்டவனே, இல்ல நான்லாம் கொல்ல, அவனாதான் இறந்தான், இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் அப்படின்றான். அதேபடி நம்ம கூட இருந்தவங்களாம் வரிசையா செத்துக்கிட்டே வராங்க. அதே மாதிரி உனக்கும் சாவு உன தேடி வந்திருக்குது, ஆனா நீ இதுல சாகல, உன் கூட இருந்தவர் செத்துருக்காரு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும், நீ தானே அவரை கொண்டிருக்க,
ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு இவன் நோண்டி நோண்டி கேட்டவனே இவனும் கடைசியா ஒத்துக்கிறான். ஆமா அவரை நான் தான் கொன்னேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் நாம இங்க சண்டை போறதுல எந்த யூஸும் இல்ல, என் கனவுல நடந்த மாதிரி வரிசையா ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே வராங்க, அடுத்து விதிப்படி யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சொட்டேன், அதாவது அந்த பாஸ் அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலி இந்த சொட்டையன் தான் அந்த கனவுல அடுத்த ஆளா செத்துருப்பான். அந்த தார் டின்னு மேல ஊத்தி அடுத்த ஆளா செத்துருப்பான். இவனுங்க வந்து என்னாச்சு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டுட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு மிஷின் ஒன்று சுத்துது. அந்த மிஷின் சுத்துற ஸ்பீடுக்கு ஒரு ஸ்பேனர் ஒன்று அந்த மிஷின்ல மாட்டிக்குது. அது வேகமா பறந்து வந்து இவன் தலையில அடிக்குது. அடிச்ச உடனே இவனோட தலை அப்படியே நசுங்கி போய் விதிப்படி பாத்தீங்கன்னா இவனும் அந்த இடத்துல ஒரு மாதிரி கொடூரமா செத்து போறான். அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டே காட்டாங்க நம்ம ஹீரோயினை. நீ உடனே இங்க இருந்து கிளம்பிரு, நீ இந்த ஊர்ல இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அவ சொல்லிட்டு இருக்கா இந்த ஊரை விட்டு போக சொல்லி. நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க, நம்ம ஐசக் எப்படி இருந்தான், ஐசக்னா அந்த பொம்பளை சோக்கு, அவ எப்படி இருந்தான் மசாஜ் பண்ணும்போது இறந்திருக்கான், அப்படின்னா சாகணும்னு விதி இருந்தா யார் வேணாலும் எங்க போனாலும் செத்து தான் தீருவாங்க, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒன்னை விட்டுட்டுலாம் என்னால தனியா போக முடியாது, அடுத்து நம்ம வாழ போறது ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ, அதை நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ இதை பத்தெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காத, நான் என்னோட ஷிஃப்ட் அவன் அங்க இருந்து ஒர்க்குக்கு கிளம்பிடுறான். இவனும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். செய்ய ஆரம்பிச்ச உடனே இங்க இருக்க பொருள் எல்லாமே இவனை கொல்ல வர மாதிரியே இருக்கு. அங்க ஒருத்தவங்க தீயை எரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் மேல படுற மாதிரி ஒரு மாதிரி பயந்து போறான். அடுத்து ஒரு ஆளு ஒரு கத்தியை வச்சு மீனை வெட்டிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஒரு கூரான கம்பி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வழியா போறான். இதெல்லாம் பார்த்த உடனே இவன் மனசுக்குள்ள அப்படியே படபடன்னு அடிக்குது, ஒரு மாதிரி பயத்திலே இருக்கான். அடுத்து மீட்டை கிரஷர் பண்ற ஒரு மிஷின், அந்த மிஷினுக்குள்ள கறி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆக்கி கொடுத்துரும். இவனும் ஒரு சின்ன துண்டு கறி எடுத்து அதுக்குள்ள போடுறான். போடும்போது அப்படியே அந்த மிஷின் ஜாமாய் அப்படி நின்றுது. இவன் வேற உயிர் பயத்துல இருக்கான்ல, அதனால கொஞ்சம் உஷாரா அந்த பிளக்கெல்லாம் புடிங்கி விட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளக்கை புடிங்கி விட்டுட்டு அந்த மீட் எடுக்க போறான். கிட்ட கையை கொண்டு போறான். திடீர்னு அந்த மிஷின் அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் தான் தெரியுது அவன் புடிங்கி விட்டது வேற ஒரு பிளக்க, மறுபடியும் இந்த மிஷினோட பிளக்க புடிங்கி விட்டுட்டு அந்த மீட் எடுக்கிறான். அடுத்து இவரோட ஹெட் செஃப் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு பாரிஸ்ல ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த வேலைக்கு போறேன், நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நீ அதுக்காக தயாரா இருந்துக்கோ, அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னவனே இவனும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அடுத்து வெளியே அந்த போலீஸ்காரனை காட்டுறானுங்க. அவன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான், யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்றது மட்டும் தெரியுது, ஆனா யாரு அப்படின்றது தெரியல. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஹோட்டல்லே டின்னர் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி நம்ம பாரிஸ் போகலாம், போயிட்டு அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அதை நம்ம பீட்டரு அந்த ஹோட்டலுக்கு வெளியே இருந்து ஒரு மாதிரி அப்படியே வெறுப்பா பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் புரியுது அந்த போலீஸ்காரன் எதுக்கு அந்த கார்ல வெயிட் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஒரு சில நாளுக்கு முன்னாடி நம்ம பீட்டரு அந்த சொட்டத்தலையன், அதாவது இவங்களோட பாஸ் கிட்ட போய் பேசியிருப்பான்ல அந்த ஆபீஸ்லயே, நம்ம வாழணும் அப்படின்னா யாராவது கொல்லணும், கொன்னாதான் அந்த சாபம் தீரும், அப்பதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதை கூட உடனே அந்த சொட்டையை ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்காரன்ட்ட சொன்னானே, இந்த மாதிரி என்கிட்ட வந்து நம்ம யாராவது கொன்னாதான் உயிரோட வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் என்கிட்ட பேசிட்டு போறான், எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருப்பான்ல. அதனால இவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இவனை அன்னையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இந்த போலீஸ். நம்ம பீட்டரும் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிடுறான். போனவனே ஹீரோவும் இவனை பார்த்து கேட்கறான், ஏன்டா ஒரு மாதிரி டல்லாவே இருக்க, என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இவனுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறான். ஒன்னும் இல்ல, எனக்கு அந்த சாவை பத்தின சிந்தனையாவே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு, உன்னோட கனவுல வந்து அந்த விதிப்படி அடுத்து சாக போறது நான் தானே, அதனாலே எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல, ரொம்ப பயமா வேற இருக்கு, அந்த பயத்துல வேற நேற்று நைட்டு ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம யாராவது கொன்னுட்டு அவங்களோட ஆயுசுல நம்ம வாழலாம் அப்படின்னு யோசிச்சேன், அதனாலேயே நேற்று ராத்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பொண்ணை ரோட்ல தள்ளி விட்டு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனா என் மனசு ஒத்துக்கல, நம்ம பண்ண தப்புக்காக அந்த பொண்ணியா சாகணும் அப்படின்னு கடைசியா அந்த பொண்ணை போக விட்டுட்டேன் அப்படின்னு இதெல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டவனே நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போயிடுறான். டேய் நேற்று நைட்டு இதெல்லாம் மாடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரே ஷாக்கிங்ல இருக்கான். அடுத்து நம்ம பீட்டர் சொல்றான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரிசையா செத்துக்கிட்டே வந்தாங்க, அடுத்து நான் சாக போறேன், ஆனா நீயும் ஆளு மட்டும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுமா, நான் ஏன் யாரையோ ஒருத்தரை கொண்டு அவங்களோட ஆயுசுல இருக்கணும், அதுக்கு பதிலாக ஒன்னையே கொண்டலாமே அப்படின்னு அந்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நீட்டுறான் கொல்றதுக்காக. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஷாக்ல இருந்தான், இவனுக்கு இப்ப இதுக்கு மேல ஷாக்கு. உடனே அந்த பெஞ்ச அவன் மேல தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. உள்ள இந்த கன்னு ஃபயர் ஆன சவுண்ட் கேட்டுட்டு வெளியே அந்த போலீஸ்காரன் மத்த போலீஸ்லாம் வாக்கி டாக்கில வர சொல்லிட்டு இவனும் உள்ள போறான். நம்ம ஹீரோ உடனே நீ எங்கேயாவது உள்ள போய் ஒளிஞ்சுக்க, நான் இவனை திசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லி இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறான். இங்க பாரா, நீ ஒன்னும் கொலகாரெல்லாம் கிடையாது, எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு கொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா என்ன கொண்டுக்கோ, தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்னு என்னென்னமோ பேசி பாக்குறான். நம்ம பீட்டரும் ஆஹா இந்த ஒரு ஆஃபர் நல்லா இருக்கே, ஆனா நான் ஃபர்ஸ்ட் அவளை கொல்றேன், அவளை கொண்டு என்னோட சாபத்தை போக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சிலிண்டர் டேங்க் இருக்கு, அந்த டேங்கை ஷூட் பண்ணி விட்டுட்டு இவனை அடிச்சு அங்கனே போட்டுட்டு அங்க சுத்தி இருக்க எல்லா அடுப்பையும் பத்த வச்சு விட்டு போயிடறான். இந்த சைடு இவனுக்கு பயந்துகிட்டு கிடைக்கிற சந்து அது இதுன்னு எங்கெங்கயோ ஒளிஞ்சிருக்கா. இந்த சைடு பீட்டரும் ஒழுங்கா வெளியே வாடி, உன் சாவு என் கையில தான், நீயா வந்துட்டு அப்படின்னா ஒரு புல்லட்லயே சுட்டு உன்னை கொன்றுவேன், நான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உன் சாவு ரொம்பவே கொடூரமா இருக்கும் அப்படின்னு இவளை அப்படியே பேச்சாலே பயமுறுத்திட்டு இருக்கான். இவளும் தற்காப்புக்காக கையில கத்திலாம் எடுத்துக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வந்தானா குத்தி கொண்டாரலாம் அப்படின்னு. இந்த சைடு யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு, இவளுக்கு தெரியுது பீட்டரா தான் இருக்கும், அவனை நம்ம குத்தி கொண்டாரலாம் அப்படின்னு அழுங்காம வெளியே வரா. யாருன்னு பார்த்தா இந்த போலீஸ் ஆபீசர். நீ என்னமா பண்ற இந்த இடத்துல, கையில கத்திலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இவன் நெஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று இறங்கிருது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம பீட்டர் இந்த போலீஸ் ஆபீசரை சுட்டு கொண்டாடுறான். நம்ம ஹீரோ
ஹீரோயினும் உன் கணக்குப்படி நீ தான் ஒரு ஆளை கொன்னு அவனோட ஆயுஸ் எடுத்துக்கிட்டீல, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சரா. அதை எப்படி விட முடியும், நான் கொன்னது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை, அதை நீ பாத்துருக்க, இதை நீ வெளியே போய் சொன்ன அப்படின்னா மறுபடியும் என்னோட ஆயுள் காலம் போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிஞ்சிரும், இதுக்காகவே உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு இவளை விடாம மறுபடியும் கொல்றதுக்கு துரத்துறான். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ மறுபடியும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறா. ஓடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ திடீர்னு பாஞ்சு வந்து இவன் மேல உளுந்து இவனை போட்டு அடிக்கிறான். ரெண்டு பேரும் மாத்துக்கட்டுல சண்டை போட்டுக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம பீட்டர் கையில ஒரு கன்னு வச்சிருந்தான்ல, அந்த கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு அடுப்புல போய் விழுந்துருது. இவன் பத்த வச்சுட்டு வந்தான்ல அடுப்பு, அது மேல போய் விழுந்துருது. இவனுங்க ரெண்டு பேரும் மாத்துக்கட்டுல மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம பீட்டர் இவனை போட்டு அடிச்சு கீழே தள்ளிட்டு, இருறா அவளை கொல்றதுக்கு முன்னாடி உன்னை ஃபர்ஸ்ட் கொல்றேன், அதுக்கப்புறம் போய் நான் அவளை கொண்டுக்கிறேன் அப்படின்னு இவனை கத்தி எடுத்து குத்த வரான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி. பாஞ்சு வந்து அதாவது இவனை குத்த வரும்போது வேகமா பாஞ்சு வந்து இவன் மேலே விழுந்து இவனை அடிச்சு அந்த சைடு தள்ளுறா. இந்த சைடு இவன் தூக்கி போட்டான்ல ஒரு கன்னு, ஒரு அடுப்புல போய் விழுந்துச்சு. அந்த கன்னு ஓவரா ஹீட் ஆகி அப்படியே வெடிக்கிற நிலைமையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வெடிச்சிட மாட்டுக்கு. இவன் வேற இவளோட குறவலையை பிடிச்சி நெரிச்சு கீழே தள்ளி அவளை குத்துறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு கிட்ட நெருங்கி வரான். குத்தலாம் அப்படின்னு கையை ஓங்கும் போது இவனை யாரோ பின்னாடி இருந்து அந்த கரியெல்லாம் வேக வைப்பாங்கல்ல கிரில்லு, அந்த கிரில்லு கம்பியிலே குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இவனும் எவ்வளவு நேரம் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு பாவம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ஒரேடியா சரி உன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு இவனை குத்தி கொண்டான். இவங்களுக்கும் அப்பாடா எப்படியா வேண்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இனிமே அவனோட தொல்லை இல்லை அப்படின்னு எந்திரிச்சு ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அப்படியே பேசிட்டே இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி ஒரு மாதிரி அப்படியே ஆன் ஆகுது. அந்த இடத்துல இருந்து யாரோ இப்ப வெளியே போன மாதிரி இருக்கு. இவ்வளவு அவன்கிட்ட கேட்கறா, இந்த இடத்துல இருந்து இப்ப யாரோ வெளியே போன மாதிரி உனக்கு எதுவும் ஃபீல் ஆகல அப்படின்னு கேட்கறப்போ இவன் சொல்றான், ஒருவேளை நம்மளோட சாபம் நீங்கிருச்சோ, இனிமே நமக்கு எதுவும் நடக்காதோ அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அடுப்புல விழுந்துச்சுல கண்ணு, அந்த கண்ணு திடீர்னு வெடிச்சிருது. அந்த புல்லட் வந்து ஆனா இவனுங்க மேல படவே இல்லை. இவன் இப்பதான் கன்ஃபார்மே பண்றான், சரி ரைட்டு நம்ம விதியை ஜெயிச்சிட்டோம், நமக்கு இனிமே எப்பவுமே எதுவுமே நடக்காது அப்படின்னு இவனுங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஆசைப்பட்ட மாதிரி பாரிஸ் கிளம்புறானுங்க. கிளம்புறப்போ அந்த ஃபிளைட்ல அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. ஃபிளைட்டு கிளம்ப தயாராயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நான் அந்த ஃபிளைட்ல வரல, என்ன தயவு செஞ்சு இறக்கி விட்டுருங்க, நான் இனிமே அந்த ஃபிளைட்ல வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி இவனுங்க ஏன் அந்த ஃபிளைட்ல வரல அப்படின்னா இந்த ஃபிளைட் வெடிக்கிற மாதிரி இவனுங்க கனவு கண்டிருப்பானுங்க போல. நம்ம ஹீரோ அப்படி இந்த பார்ட்ல அந்த பிரிட்ஜ் உடஞ்சு உள்ள மாதிரி கனவு கண்டிருப்பான். அதே மாதிரி இந்த ஃபிளைட் வெடிக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பானுங்க போல. சரி அது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் இவனுங்க இந்த ஃபிளைட்ல வரல அப்படின்னு கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி இந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த மூவியோட பார்ட் 1ல நடக்கும். இது 5வது பார்ட். இந்த மூவியோட பார்ட் 1ல ஹீரோ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். அதை தான் அப்படியே திரும்பி ரிப்பீட்டடா வேற யாரோ சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அதுல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்களை இறக்கி விட்டு அந்த ஃபிளைட்டுமே அங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி கிளம்பிடுது. கிளம்பின உடனே நம்ம ஹீரோக்கு உள்ள அதாவது அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஒரு மாதிரி அவனுக்கு தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பஸ்ல போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்க சீட்ல கையை கிழிச்சுக்குவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃபிளைட்லயுமே அங்க இருக்க சீட் அதாவது பக்கத்துல இருக்க ஒரு கம்பியில கையை கிழிச்சுக்கிறான். இவனுக்கு அள்ளு கிளம்பிடுது. ஆஹா அந்த சின்ன பசங்க சொன்ன மாதிரி இந்த ஃபிளைட்டுக்கு இப்ப என்னமோ ஆக போகுது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின்ல நெருப்பு பிடிச்சு அப்படியே அங்கங்க உடைய ஆரம்பிக்குது. ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த ஃபிளைட் அப்படியே மொத்தமா கொலாப்ஸ் ஆகிருது. நம்ம ஹீரோயினே உள்ள உட்காந்துருக்கா, அவளை அப்படியே தூக்கி விசிறுது பாருங்க. அந்த ஃபிளைட்டோட ரெக்கையில அடிச்சு அவ அப்படியே 2 துண்டா பிஞ்சு வானத்திலே செத்துறா. அந்த ஃபிளைட்ல இருந்த நம்ம ஹீரோ மத்தவங்க அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபிளைட்டோட ஃபிளைட்டா சேர்ந்து வெடிச்சு கருகி அந்த இடத்துலயே வெந்து அங்கனே செத்துறாங்க. இப்போ இவங்க கேங்லயே உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆளு இந்த கருப்பை மட்டும்தான். இவன் மட்டும்தான் கூட வேலை செஞ்ச ஒருத்தவனை கொன்னுட்டு அவனோட ஆயுஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த செத்து போனான்ல அந்த ஒர்க்கர், அவனோட போட்டோவை முன்னாடி வச்சு அவனுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி விட்டு எப்பாடே உன்னால தான்டா நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு அவன் கூட அப்படியே ஒரு அவன் போட்டோ கூட பேசிக்கிட்டு அவனுக்கு ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஒருத்தன் வரான். என்னப்பா அவன் போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டவனே, ஆமா என்ன பண்றது கூட வேலை பார்த்தவன் திடீர்னு செத்துட்டான், மறக்க முடியல, அதான் சரின்னு அவன் போட்டோக்கு சும்மா அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் அவன் அன்னைக்கு அந்த கொக்கில மாட்டி சாகாம தப்பிச்சிருந்தாலும் 2 நாள் கழிச்சு இவனோட மூளை வெடிச்சு அவன் செத்துருப்பான். அதனால அவன் செத்ததுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு கூட நிக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கருப்பனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் மூளை வெடிச்சு சாகணும், என்ன காரணம் அப்படின்னு இவன்ட்ட திருப்பிட்டு கேட்கறான். ஆக்சுவலி இவனுக்கு மூளையில ஒரு மிகப்பெரிய கட்டி ஒன்று இருந்துச்சு, அந்த கட்டியை கியூர் பண்ணவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த கட்டி 2 நாள்ல வெடிச்சு அவனே சாகிற மாதிரி தான் இருந்தான். ஆனா அதுங்களே இந்த ஆக்சிடென்ட்ல அதாவது இந்த கொக்கி மாட்டி இதுல இறந்துட்டான். என்ன பண்றது, சாகணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபிளைட் மேல வெடிச்சதுல அந்த ஃபிளைட்ல இருந்த ஒரே ஒரு பீஸ் இவன் இருக்க பார்லயே வந்து விழுந்துருது. அது இவன் மேல விழுந்து இவன் அந்த இடத்துலயே அப்படியே ஒரு மாதிரி பீஸா வெடிச்சு அந்த இடத்துல செத்து போயிடுறான். ஆக்சுவலி இந்த கருப்பன் ஒரு ஆயுள் இருக்க ஒருத்தனை கொண்டிருந்தான் அப்படின்னா இவனுக்கு எதுவுமே நடந்திருக்காது. இவன் கொன்னதே 2 நாள்ல சாக போறவன. அதனாலதான் கணக்கா 2 நாள் கழிச்சு விதி இவனை விடாம மறுபடியும் இவனை கொன்றுச்சு. ஸோ இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க, அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இந்த புஷ் பண்ணும் யூடியூப். இதுதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வந்த கடைசி பார்ட், 5வது பார்ட். இதோட 4 பார்ட் பார்க்கல, நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோவுமே எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் என்ன, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ அவ்வளவுதான், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். ஓகே பாய்.